வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான கலக்கலான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை தேடி சேரும். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கணுங்க. இதோட 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த குழம்பு என்னோடய தம்பி ஒய்ஃப் உங்களுக்காக செஞ்சு காட்டுறாங்க. செமையாக செய்வாங்க, சமையல் சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு, அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் எண்ணெய், நீங்கள் எந்த சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் இதோட ஸ்பெஷலே. இப்போது நான் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இது ரஃப்பாக கட் பண்ணால் போதுங்க, ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குழம்பு தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். இது வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 4 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். நார்மல் மிளகாத்தூள் இல்லை, ஆச்சி குழம்பு மிளகாத்தூள்னு கிடைக்கும். அதிலே பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் எல்லாமே போட்டிருப்பாங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆச்சி பிராண்டு தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை முறி தேங்காவை துருவி இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம். வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கலக்கலாக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. இது அடிஷ்னலாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக இந்த போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் மிளகு சொன்னேன் இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி மீன் கொடுங்க, ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது.
மீனில் பார்த்திங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதோட கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அதனால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இவ்வளோ வெந்தயம் போடுறமே கசப்பாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி கடுகு பொரிஞ்சு வெந்தயம் கலர் மாறிடுச்சு. பார்த்திங்களா, பொரிய ஆரம்பிக்குது. இப்போது ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சோம் இல்லையா விழுது, அதை போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதோட தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. சுற்றி நல்லா ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, சுருளை வதங்குது இல்லையா. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா போடுறது குழம்புக்கு ஒரு வாசனை கொடுக்கும். குட்டி குட்டியாக இருந்ததுனால 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட வகுந்து போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்ச மீனை போட்டுருங்க. நான் இதில் வந்து ஒரு 3/4 கிலோ போல் மீன் போட்டிருக்கேன். குழம்பு மீன் வந்து நீங்கள் எந்த மீனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இதில் வந்து நாங்கள் சீலா மீன் போட்டிருக்கோம். நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா நறுக்கின மல்லித்தழையை அதில் போட்டுருங்க.
ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. குழம்பு நல்லா கொதிச்சா போதும். மீன் வந்து சட்டுன்னு வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. நல்லா கொதிச்சு மீன் குழம்பு வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். ஒரு எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கிறதுனால நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஃபிஷ் பீஸ் நல்லா வெந்திருக்கு.